ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹவுஸ் வார்மிங் vlog பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? கிட்டத்தட்ட நான் 5 இயர்ஸ் கழிச்சு இன்றைக்கி தாங்க நான் வந்து லாங் ஹேரிங்ஸ்லாம் போட்டு அழகாக வந்து ரெடியாகி வந்திருக்கேன். எனக்கே என்னை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போட்டுட்ருக்க இந்த குர்த்தி வந்து நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். அண்ட் இந்த குர்த்தி வந்து நான் மீஷோலேருந்து 350 ருபீஸ்க்கு தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாத ஆக்சுவல் டேட்டை விட 2 நாள் முன்னாடியே டைமிங்கில் வந்துடுச்சுங்க. சாரீ கட்டிட்டு இன்றைக்கெல்லாம் எப்படிடா மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். டைமிங்கில் வந்துடுச்சு. ஐ எம் ஸோ வெரி ஹாப்பிங்க. அப்புறமா வந்து இது யாரோட கிரக பிரவேசம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய ஹவுஸ் வார்மிங் தாங்க இது. எங்களை இன்வைட் பண்ணும்போது எப்படி இன்வைட் பண்ணாங்க தெரியுமா? இன்விடேஷன் மட்டும் கொடுக்காம கூட சேர்த்து என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுத்து தாம்பாளத்தில் வச்சு கொடுத்தாங்கங்க. வீட்டை பார்த்துடலாமா? இப்போ மெயின் வந்து இந்த மெயின் டோர் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள், அதாவது சென்டரில் தமிழில் போட்டு கசட தபர எரல வரல ஞான அது வந்து ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உள்ளேருந்து வெளியில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு லென்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோம்னா கிச்சனுங்க. இப்போவே ஆரோவெல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. க்யூட்டாக குட்டியாக வந்து கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. நோ இன்டீரியர்ஸ், சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா பெருமாள் சாமி ப்ளஸ் அவங்களுடைய வைப்ஸ் எல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாமி வச்சு சாமியை அலங்காரம் பண்ணி அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அப்புறமா அடுத்து இந்த ரூமில் வந்தோம்னா இது வந்து குட்டி பெட்ரூமு. இது வந்து நம்மளோடைய சீர்வரிசைங்க, தட்டு வரிசை. சாரி ஃபார் தி சீர்வரிசை. இது வந்து தட்டு வரிசைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வில்லேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங்க்கு வந்து இந்த மாதிரி தட்டு வரிசை வைப்போங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி வைக்கணுமான்னா நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து வைக்கலாம். அப்புறம் நாங்களுமே அவங்க 2 பேருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அதையும் சேர்த்தே வச்சுட்டோம். அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பூஜை அறை வந்து அறையாக பண்ணாமல் குட்டியாக வந்து இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதில் வந்து குட்டியாக ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இப்போதைக்கு ஹால் குட்டியாக இருக்கிறதுனால எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இதிலே வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்டில், பீரோ, சோஃபா எல்லாமே வந்து இதிலே வச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து தட்டு வரிசைலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அங்கே முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து அங்கே குட்டீஸ்லாம் நல்லா ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் என் ஓரகத்தி வந்து 5 பிளேட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதையும் எல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லாத என் ஓரகத்திக்கு தங்கச்சியும் கொடுங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்டும் என் ஓரகத்திக்கு தங்கச்சியுங்கிறதுனால ரொம்ப க்ளோஸுங்க. அப்புறம் வெளியே அப்பளம் வச்சுருந்தாங்க. நானும் என் பையனும் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறமா வந்து வெளியே அவுட்லுக் காட்டணும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நான் வெளியே காட்டிகிட்ருக்கேன். மேலே இருக்க ரூமில் நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் என் ஓரகத்தி ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அவங்களையும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட வந்துட்டோம். இப்போ டின்னர் வந்து என்ன ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா போண்டா, பீன்ஸ் பொரியல், சாதம், சாம்பார், அப்பளம், வாழைப்பழம்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசலில் கட்டுறதுக்கு மாவிலை தோரணம் கேட்டிருந்தாங்க. அதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பி முடிச்சிட்டோம்.